ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கீவேர்ட்ஸ்னா என்ன, நியூமெரிக்கல் லிட்ரல்ஸ்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பைத்தான் ப்ரோக்ராமை உருவாக்கும் போதே, அதாவது டெவலப் பண்ணும்போதே இந்த வேர்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த வேலையை செய் அப்படின்னு சொல்லி சில வேர்ட்ஸுக்கு சில அர்த்தம் கொடுத்துருப்பாங்க. அதனால இன்டர்பிரட்டர் அந்த வேர்டை பார்க்கும்போது அந்த வேர்டுக்கு என்ன கோடிங் போட்டிருக்காங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிரேக் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை அதோட பிரேக் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் எங்கே கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கண்டினியூ அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நார்மலாக வேற எதுக்காவது ப்ரோக்ராமிங் போடும்போது யூஸ் பண்ண முடியாதுங்க. சில கீவேர்ட்ஸ் இந்த டேபிளில் நம்ம போட்டிருக்கோங்க. இதுக்கு மேலே கீவேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இல்லை இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறது கீவேர்ட்ஸா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ப்ரௌஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ நம்ம லிட்ரல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாங்க. இப்போ ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன, அது நம்பரா, ஸ்ட்ரிங்கா, இல்லை பூலினா அப்படின்னு தெரியாத ஒரு அளவுக்கு ஒரு டேட்டாவை ராவா உள்ள ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம லிட்ரல் அப்படின்னு சொல்கிறோங்க. வேரியபிள் அப்படின்னா ஒரு மெமரிக்கு நம்ம கொடுக்குற ஒரு பேர் தாங்க. இப்போ ஒரு மெமரியில் நம்ம ஒன்று ஸ்டோர் பண்ணுறோம், அது அந்த மெமரியோடைய பேர் நமக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறோங்க. அதோட வேல்யூவை நம்ம எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம், அதாவது வேரி பண்ணிக்கலாம். அதனால நம்ம வேரியபிள்னு சொல்கிறோம். இந்த லிட்ரல்ஸ் என்னென்ன வகைப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நமக்கு நியூமெரிக்கல், ஸ்ட்ரிங், பூலியன் அப்படின்னு 3 வகையான லிட்ரல்ஸ் இருக்குங்க. இது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. நியூமெரிக்கல் லிட்ரல்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாங்க. நியூமெரிக்கல்ங்கிற நேம் மாதிரியே அது நம்பர்ஸ் தாங்க. அது என்னென்ன வகைப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா இன்டீஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ் நம்பர். இன்டீஜர்னு எடுத்துக்கிட்டால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸ் எல்லாமே இன்டீஜருங்க. 0, 1, -23, 565 இதெல்லாம் நம்ம இன்டீஜர்னு சொல்கிறோம். இதெல்லாம் நமக்கு பாயிண்ட் வேல்யூஸ் வராதுங்க. அது மட்டும் இல்லாமல் பைனரி நம்பர், இல்லை ஆக்டல் நம்பர், இல்லை ஹெக்ஸாடெசிமல் நம்பர் இதையுமே நம்ம இன்டீஜர் டைப்பாக தாங்க பைத்தானில் பார்க்குறோம். அடுத்து நம்ம ஃப்ளோட் நம்பர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா பாயிண்ட் வச்சு வர வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஃப்ளோட் நம்பர்னு சொல்கிறோங்க. 4.5 இல்லது 23.67 இது எல்லாமே நம்ம வந்து ஃப்ளோட் நம்பர் அப்படின்னு சொல்கிறோங்க. காம்ப்ளெக்ஸ்ன்னு எடுத்துட்டா நம்ம மேக்ஸில் படிச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு ரியல் பார்ட் இருக்கும், ஒரு இமேஜினரி பார்ட் இருக்கும். இங்கே நம்ம பார்த்துருக்கிற எக்ஸாம்பிளில் COM 1 அப்படிங்கிற வேரியபிளில் 4 அப்படிங்கிற ரியல் பார்ட்டியும் 3.1J அப்படிங்கிற இமேஜினரி பார்ட்டியும் நம்ம ஸ்டோர் பண்ணுறோங்க. பொதுவாக நம்ம ஐன்னு தான் பார்ப்போம். இங்கே இந்த எக்ஸாம்பிளில் ஜேன்னு பார்த்துருப்போங்க. ஐங்கிறது இமேஜினரி பார்ட். ஸ்ட்ரிங் லிட்ரலை பற்றியும் பூலியன் லிட்ரல் பற்றியும் நம்ம தனித்தனி வீடியோஸில் பார்க்கலாங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. லெட்ஸ் see again.